புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோயில் விழாவில் மோதலில் ஈடுபட்டவர்கள் மீதான கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழமதியிடம் கேட்கலாம். முத்துப்பழமதி, தற்போது இந்த மறியல் போராட்டம் எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது? இந்த மறியல் போராட்டத்தை கைவிட காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினரா? தற்போதைய நிலவரம் என்ன? பாலா, இந்த மறியல் போராட்டம் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தால் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. போக்குவரத்தை மாற்றும் பணியிலையும் போலீசார் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த போராட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பாலபுரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா என்று நடைபெற்றது. அந்த விழா முடிந்து இரவு இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆலங்குடி காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் மண்டை உடைந்ததுல அவர் மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து காவல்துறையினர் இன்று அந்த கிராமத்தில் உள்ள இரு தரப்பை சேர்ந்த 31 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணி அதுல 9 பேரை கைது பண்ணியிருக்காங்க. காவல்துறையினரின் இந்த கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஏற்கனவே கைது செய்தவர்களை விடுவிக்கணும். தொடர்ந்து கும்பாபிஷேகம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து 48 நாட்களுக்கு மண்டல அபிஷேக பூஜைகள் செய்ய வழிவகை செய்யணும். எங்க கிராமத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை மறந்து நாங்கள் சமரசமா போறோம் அப்படின்னு போராட்டம் ஈடுபட்டு வருவாங்க. தொடர்ந்து அங்கு வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, அதே போல புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில 3வது கட்டமாக எஸ்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அமைதி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழமதி.